கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை யாவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உயிர்த்த நாளிலும் கூட நாம் இவ்விதமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாருங்க கிருபைக்காரன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நம்ம எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையில் ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுதும் எங்களை அதிசயமாய் நடத்துறீங்க, குறையில்லாமல் எங்களை நடத்துறீங்க. எங்களை ஆண்டவரை எல்லா தீவிலிருந்து எங்களை பாதுகாத்தீங்க. வாதைகளை கூடாரத்தை அணுகாதபடி எங்களை காத்தீங்களப்பா. ஜீவனுள்ள தேசத்திலே உண்மை பாட உண்மை ஆராதிக்க ஆண்டவர்கள் கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவன் தாமே ஆவியானவர். அப்ப நாங்கள் உண்மை பாடி ஆராதிக்கும் பொழுதே உங்க அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து புது கிருபைகளை கொடுத்து புது வல்லமையை கொடுத்து எங்களை நடத்தும்படியாக உடைய வார்த்தை கூட எங்களோடு பேசும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சில பாடல்களை பாடி நம் இயேசு ராஜாவை நாம் கனம் பண்ணுவோம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ள தேவன், அவர் அன்பின் தேவன், நம்மை நேசிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம் திறந்த பாடல் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாமமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே
ஸ்தோத்திரப்பா. இயேசு ராஜாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேய்ப்பராய் இயேசு இருக்கிற போது என் வாழ்விலே குறைகள் என்பது விசுவாசத்தோட பாடுவோமா? கர்த்தரை மேய்ப்பராக என் வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. I shall not want. எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது பசும்பு பூமியிலே நடத்திடும் போதினிலே என்னை எந்நேரமும் நடத்திடும் போதினிலே இன்றும் இன்பம் ஆஹா இன்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் ஆஹா என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே சூழ்ந்திடும் பாதையிலே அங்கே சூழ்ந்தி பாதையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் கண்பனாயாகியதா என்னை எவர் அன்பால் நிரப்பியதா எல்லோருக்கும் நண்பன் ஆகியதா என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்றாலும் புகழ்ந்திடுமே என்னுள்ளமே ஆஹா என் தேவனை ஆஹா என்றாலும் புகழ்ந்திடுமே மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது விசுவாசிக்கிறீங்க நாம் வாழ்வில் இருக்கும்போது நமக்கு ஒரு குறை இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய மேய்ப்பராக நம்மளுடைய கண்கள் கற்றை ஆரம்பிக்குமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்க நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பரே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறப்ப ஆனா நீரோ ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற தெய்வம். கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க குறைகளை நீக்கினவரே எங்களுடைய கண்ணீரை துடைத்தவரே எங்க வேதனையை மாற்றினவரே எங்க வியாதியை விட்டு விலக்கினவரே உமக்கு நன்றி.
ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. நீங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு குறை இல்லப்பா. எங்க இருளை வெளிச்சமாக்குபவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்கள் காண்பிப்பவரே, கர்த்தாவே எங்களுக்கு இன்பங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தருபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வாரத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கடப்பது உடைய சித்தம், உடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தரை கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. கர்த்தாவே எங்களுக்கு முன்பாக இருக்க எல்லா சவால்களை நாங்கள் சந்திக்க ஒரு புது கிருபைகளை பலனை கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் ஆண்டவரே இப்படி ஆடுகளா இப்படி சத்தத்தை கேட்டு உன் பின்னாடி ஆண்டவரே உன் பின்னே செல்ல எங்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. நாங்கள் ஆண்டவரே திசை மாறி போகாதபடிக்கு, பல சத்தங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா அந்த சத்தங்களை பின்தொடராதபடிக்கு தகப்பனே எங்க நல்ல மேய்ப்பரே, எங்க மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்க எங்க செவிகளை கர்த்தர் ஆண்டவரே திறந்துள்ளீராக. இப்போ கூட அப்பா எங்க நல்ல மேய்ப்பருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வாஞ்சியா இருக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. நாங்கள் நல்ல ஆடுகளாய் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு உண்மை நாங்கள் பின்தொடர எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். உங்க நாமத்துக்கு மட்டும் எடுத்துக்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய விலையை பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விசையாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தொடர்ந்து நம்முடைய திருச்சபையாருக்காக, நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக ஊக்கமாய் ஜெபியுங்கள். அநேகர் மருத்துவமனையிலே உறவேதனைப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே நம்முடைய தேசத்திற்கு பூரண விடுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் கூட இதற்காக ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு சபையார் குடும்பமாக நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கூட ஆரோக்கியமாக க்ஷேமமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட பரிசுத்த வேதத்திலிருந்து இந்த நாளுக்குரிய தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது தேவன் நம்முடைய திருச்சபைக்கும் கேட்கிற ஒவ்வொருக்கும் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் என்னவென்றால், நம்முடைய உபாகம புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் வாசிப்போம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் பேர் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவ மனுஷனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அருகிலே வந்து மோசே தான் மரிக்க போகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம்முடைய ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறார். இதனுடைய தலைப்பிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால், நம் வாச 20ஆம் வசனம் கடைசி பகுதியிலே அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர். ஒரு கடைசியாக அவர்களுக்கு எத்தனையோ அட்வைஸ், எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனுஷன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தாலும் கூட ஒரு கடைசியாக சொல்லுகிற ஆலோசனை என்னென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பற்றி கொள்வாயாக, ஏனென்றால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக இருக்கிறார். He is your life and he is the length of your days என்று ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரே உனக்கு ஜீவன், அவரே உனக்கு தீர்காயுசுமாக இருக்கிறார். ஆகவே உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வாயாக. இந்த காலை நேரத்திலே செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தரை பற்றி கொள்வோமாக. கர்த்தரை உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். மீண்டுமாய் அந்த பகுதியை நான் வாசிக்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நான் ஆல்ரெடி சொல்ல வச்சுட்டேன், ஜீவனை வச்சுட்டேன். ஜீவன் மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் சாபம் இருக்கு.
நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அது உன் விருப்பம் என்று ஆண்டவருடைய ஜனங்கள் முன்பாக வைக்கிறார். இன்னைக்கு நமக்கு முன்பாக கூட கர்த்தர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு. உனக்கு ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. நீ எதை தேர்வு செய்ய போற? ஆனா பைபிள் சொல்லுது, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீங்க பிழைக்கணும். அதெல்லாம் நீங்க என்ன தெரிந்து கொள்ளுங்க, நீ ஜீவனை தெரிந்து கொள். நீங்க எல்லாரும் பிழைக்கணும். நீங்க மாத்திரம் உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறை பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜீவனை நீ சூஸ் பண்ணிக்கோ. கர்த்தரை யாரையும் விட கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் கூட கர்த்தரை யாரையும் விட சாய்ஸே இல்லாமல் இதை செய்து ஆக்க வேண்டும் என்று சொல்கிறவர் அல்ல. நம்முடைய விருப்பத்திற்கு கர்த்தர் நமக்கு சுயசித்தம் உண்டு. நமக்கு பகுத்தறிந்து ஆராய்ந்து அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம வாலண்டியராக நம்ம சுய விருப்பத்தோடு கூட கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முன்பாக இருக்கிற ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம் உனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன். வானம் பூமி அதற்கு சாட்சியாக வைத்திருக்கிறேன். நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். அது மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. நீ அவரை பற்றி கொள்வாய் என்றால் உனக்கு ஜீவன் உண்டாகணும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்றால் ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாவும் முன்பாக இருக்கு. நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்விதமாய் தெரிந்து கொள்ள முடியும்? நீ கர்த்தரை நீ பற்றி கொள்ளும் பொழுது, நாம் கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா இருக்கார். இந்த நிலையற்ற இந்த உலகத்திலே எங்கு பார்த்தால் காலையில நம்ம எழுந்து நம்முடைய போன் ஆன் செய்யும் பொழுது வருகிற செய்தியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வேதனை கொடுக்கிற செய்திகள் தான். மரண செய்திகளை நாம் பெரும்பாலாக கேட்கிறோம். வயதானவர்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள் என்று எந்த ஒரு வயது பாகுபாடின்றி அநேகர் மடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கொடிய காலத்தில், இக்கட்டான காலத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனா வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ அவரை பற்றி கொள்ளும் பொழுது, நாம் அவரை உறுதியாக பற்றி கொள்ளும் போது, ஆங்கிலத்துல cling to him, அவரை நல்லா பிடிச்சுக்கோங்க. உறுதியாக நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவரே உனக்கு ஜீவனாக இருக்கிறார். அவரே உனக்கு தீர்காயுஸ். நீ தீர்காயுள்ளவராய் இந்த பூமியிலே கர்த்தர் குறிக்கப்பட்ட நாட்கள் நாம் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு எழுத கர்த்தர் சொன்னார், உனக்கு முன்பா நான் வச்சுட்டேன், நீங்க சூஸ் பண்ணுங்க. மரணம் வேணுமா, ஜீவன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, சாபம், நீங்க சூஸ் பண்ணுங்க. நீ ஜீவனை சூஸ் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்ல. நீ ஜீவனை சூஸ் பண்ண வேண்டும் என்றால், நீ நீடித்து வாழ வேண்டும் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரை நீ உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் அன்றி நமக்கு ஒரு விடுதலை இல்லை. அவரால் அன்றி நமக்கு வேறொரு நம்பிக்கை நமக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தர் நம்மோடு பேசுறாரு. கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். வேதத்திலே யோனாவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நீங்க அநேகர் எதை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அபத்தமான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நிலையில்லாத காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வருகிற கிருபையை அவர்கள் வீணடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள் என்று யோனாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் எதை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? பொய்யான காரியங்கள், மாயான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க அநேகர் தங்களுடைய பணத்தை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பணம் இருந்தா போதும், எனக்கு யாருமே எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆண்டவரே தேவை, எனக்கு பணம் இருந்தா போதும்னு சொல்லி பணத்தை பற்றி கொண்டிருக்கிறார். இந்த பணம் உனக்கு ஆயுசை கொடுக்குமா, தீர்க்க ஆயுசை கொடுக்குமா? இந்த பணம் நமக்கு ஜீவனை கொடுக்குமா? எத்தனை பணம் படைத்தவர்கள் அவர்கள் இந்நாட்களிலே மறுத்துக் கொண்டிருக்கிறார். சமீபத்துல நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ நீங்களும் பார்த்து இருப்பீங்க. ஒரு நபர் பணத்தை தெருக்கல்ல வாரி இறைக்கிறார். ஏன்னா அவருடைய நண்பர் அவருடைய கடைசி ஆசை என்னன்னா, எனக்கு இவ்வளவு பணம் இருந்துச்சு, இந்த பணம் எனக்கு காப்பாற்ற முடியல, ஆகவே இந்த பணம் எனக்கு வேண்டாம், நான் மறித்த பிறகு இந்த பணத்தை நீ வீதியில தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னதுனால தன்னுடைய நண்பர் தன்னுடைய அந்த பணத்தை எல்லாம் கூட வாரி இறைக்கிறார். இந்த பணம் என் நண்பனுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை, ஆகவே இதை பற்றி கொண்டிருக்கும் போது இதை நம்புவது வீண் என்று சொல்லி ஒரு வீடியோவை அனைவரும் பார்த்து இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நான் வெறும் பணம் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு இயேசுவை தவிர, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒன்றான மெய்த்தேவனாகிய அவரை தவிர நாம் எதை பற்றி கொண்டாலும் கூட அது நமக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவனும் அவரே நமக்கு தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறார்.
என்னுடைய ஜபமே என்னுடைய வாஞ்சை இதுதான், கர்த்தாவே உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாங்கள் பூமியில தீர்காயுசு உள்ளவர்களா இருக்கணும். நீர் குறிக்கப்பட்ட இந்த நாட்கள்ல நாங்கள் சமாதானமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். இது கர்த்தருடைய சித்தம் தான். நீ பூமியில நீடித்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய சார்பில் இருக்கு. நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நாம் எவ்விதமாய் ஜீவனை தெரிந்து கொள்ள முடியும்? யார் கர்த்தரை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே ஜீவனாக, அவரே தீர்காயுசுமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே முதல் காரியமாய் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு யார் கர்த்தரை பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் கிடைக்கிற முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீடித்த ஆயுசுள்ளவர்களாக, ஜீவன் உள்ளவர்களாக இந்த பூமியில வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்னைக்கு எதை கூட நமக்கு ஆயுசு நாட்களை கொடுக்கவே முடியாது, எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்களே, வைத்தியம் பார்க்கிற மருத்துவர்களே, அவர்கள் அநேகர் இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டு மறித்து கொண்டு கடைசி தருணத்துல வீடியோ போட்டுட்டு அவன் மறிக்கிறார். மருத்துவர்களே தங்களுடைய உயிர்களை காப்பாற்ற முடியாத ஒரு அவல நிலையிலே இந்த நாட்களில் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நாம் நீடித்து வாழ வேண்டும் என்றால், நாம் தீர்காயுசுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உனக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் பற்றிக் கொள்ளும் பொழுது அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறார். இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோசுவா அர்த்த வீரராக இருக்கிற யோசுவா கானான் தேசத்திலே இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இந்நாள் மட்டும், இந்த நாள் வரைக்கும் நீங்க செய்தது போல நீ என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் கூட உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உறுதியாக உங்கள் தேவனை கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அவர்தான் நமக்கு ஜீவனும், அவர்தான் நமக்கு தீர்காயுசமாக இருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார், இந்நாள் மட்டும் ஒருவருக்கும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஏன் கர்த்தரை நீ உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும்? உங்களுக்கு முன்பாக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஏன் கர்த்தரை கிளிக் பண்ண வேண்டும்? ஏன் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும்? ஏன்னா அவர் உன் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். பலத்த ஜாதிகளை அவர் துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவர் உனக்கு முன்பாக நிற்க முடியல. காரணம், நீ கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டபடினாலே. 10ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இரண்டாவதாக, யார் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். முதலாவதாக, கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களுக்கு கர்த்தரே அவர்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக இருக்கிறார். இரண்டாவதாக, யார் கர்த்தரை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா யுத்தம் செய்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த வைரஸோட நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்வாய் என்றால் அவரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு முன்பாக எந்த சத்துரு நிற்க முடியாது, எந்த தீங்கு உன்னை அணுகாது. காரணம், உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் இருக்கிறார். எப்பொழுது யாருக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார்? அந்த தேவனை யார் பற்றிக் கொள்கிறார்களோ, யார் உறுதியாக பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள்! இன்னைக்கு நம்ம போராடிட்டு இருக்கோம், என்னென்ன செஞ்சு நம்ம போராடிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சொல்றதை நம்ம கேட்கணும், சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆனா யுத்தம் யாருதான் கர்த்தருடைய யுத்தம் நம்முடையதல்ல. இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமியோட நம்ம போர முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்றார், உனக்காக அவர் தாமே யுத்தம் பண்ணுவார். உன் சத்துருக்களை மடங்கடிப்பார், உன்னை நெருங்காதபடி கர்த்தர் காப்பார். எப்பொழுது? எவன் யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள். ஒரே கண்டிஷன் அர்த்தம். இன்னைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். நாம் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டோம்னா, கர்த்தரை நாம் உறுதியாக பிடிச்சுக்கிட்டோம்னா, கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு தீர்காயுசை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், தீர்காயுசை கொடுக்கிறார். இரண்டாவதாக, நாம் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்டோம், பற்றி கொண்டோம் என்றால் அவரே நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மூன்றாவதாக கர்த்தரை பற்றிக் கொள்கிறவர்களுக்கு நடக்கும் மூன்றாவது காரியம் என்னவென்றால், நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான். அதை பற்றிக் கொள்கிற எவனும் பாக்கியவான். இல்லை என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாத்திரமல்ல, தொடர்ச்சியா நீங்க மேல் வசனங்களை வாசிங்கன்னா 15ஆம் வசனம், முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. முத்துக்களை விட விலையேற பெற்றது. 16ஆம் வசனம், அதன் வலது கையிலே தீர்க்க ஆயுசும் அதன் இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கிறது. பாருங்க, அதை பற்றிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள், இல்லை என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அதனுடைய வலது கையிலே தீர்க்க ஆயுசும் அதனுடைய இடது கையிலே செல்வமும் கனமும் இருக்கு. அப்போ அதை நாம் பற்றிக் கொள்ள எதை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் கொஞ்சம் நீங்க மேல 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். யார் ஞானத்தை கண்டடைகிறார்களோ, யார் புத்தியை கண்டடைகிறார்களோ, இவைகளை யார் பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தெளிவா சொல்லணும்னா, அப்ப ஞானத்தை நாம் பற்றிக்கொள்ள, இந்த ஞானத்தை கொடுக்கிற கர்த்தரை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தை கொடுப்பது யாரு? எங்க போய் ஞானத்தை கண்டடைய முடியும்? எந்த ஸ்கூல்ல படிச்சு நாம் ஞானத்தை பெற முடியும்? எந்த புக்கை படிச்சு நாம் ஞானத்தை பெற முடியும்? ஒருவன் கர்த்தரிடத்துல கேட்டால் ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. உலக புஸ்தகங்களால் அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. கர்த்தரே ஞானத்தை கொடுக்கிறவர். இந்த கர்த்தரை நாம் பற்றி கொண்டால் அவர் ஞானத்தை கொடுப்பார். இந்த ஞானம் நமக்கு என்ன செய்யுதுன்னா, நமக்கு செல்வத்தை கனத்தை கொண்டு வருது. இன்னொன்று அதை தெளிவாக சொல்லணும். மூன்றாவது காரியமாக, நீங்க நாம் கர்த்தரை பற்றி கொள்வோம் என்றால், மூன்றாவது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். செல்வங்களையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். அவரே நமக்கு ஜீவனும் தீர்காயுசமா இருக்கிறார். இரண்டாவதா கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவரே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். செல்வத்தினாலே கனத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுவே சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நம்முடைய உள்ளத்துல ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கணும். என் வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு என் மரண பரியந்தம் கூட நான் கர்த்தரை விடாது நான் பற்றிக் கொள்வேன். எனக்கு வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் கர்த்தரை மட்டுமே நான் பற்றி கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் அனைவரும் கூட நாம் எடுக்க வேண்டும். ரோமர் 1 அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானம்னா எந்த ஞானத்தை நாம் பெறணும்? உலகத்துல எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ புத்திமான்கள் இருக்காங்க, அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒரு ஞானம் தேவைங்க. எந்த ஞானம்னா, ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால் தகாதுகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். நீங்க நமக்கு ஒரே ஒரு அறிவு வேணுங்க, நமக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன அந்த ஞானம்னா, தேவனை அறிகிற அறிவு. இது வந்துச்சுன்னா போதும். இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட போதும் நீங்க செல்வமுடையவர்களாக இருப்பீர்கள், கனமுடையவர்களாக. இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு குறைவா இருக்கிறபடினால்தான் நாம் ஐஸ்வர்யத்தை பெறாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஐஸ்வர்யமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், கனத்தோட நீங்க வாழணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அதுக்கு நீ ஞானத்தை நீ பற்றிக்கொள்ளணும். என்ன ஞானம் அது? கர்த்தரை அறிகிற அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் நேரங்களாக தான் வேகமாய் நான் சொல்கிறேன். கர்த்தரை பற்றிக் கொண்டால் என்ன நடக்கும்? 3 காரியத்தை சொன்னேன். இப்போ எவ்விதமா எப்படி நாம் கர்த்தரை பற்றிக்கொள்ள முடியும்? கர்த்தரை பற்றிக்கொள்ள எனக்கு ஆசை இருக்கு. ஆனால் எவ்விதமாய் பற்றிக்கொள்ள முடியும்? முதலாவதாக நம்ம வசனத்தின் அடிப்படையிலே நாம் இதை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே வாசித்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரை உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமாக. நீங்க அதே யோசுவா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் வாசித்தோம் பாருங்க. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 11ஆம் வசனம், ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிக எச்சரிக்கையாக. நம்பர் 1, யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள்? யார் கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ, யார் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ. இது ரெண்டுமே நான் இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே குறிப்பாக இன்னைக்கு நீங்களும் நான் கூட கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது, கர்த்தரை நாம் முழு உள்ளத்தோடு நேசிக்கும் பொழுது,
கர்த்தருடைய பிள்ளையை நீங்க உறுதியாக அவரை பற்றி கொள்கிறீங்க. எது அடையாளங்க? கர்த்தரை நாம் பற்றி கொள்கிறோம் என்பதற்கு எது அடையாளம்? உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு கர்த்தரை எதிர்பார்க்கிறது அதுதான். முன்பு நாம் அவரை நேசிக்கல, அவர் தான் நம்ம இடத்துல அன்பு கொண்டார். நாம் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக விட்டுக் கொடுக்க முடியாத பரலோகத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய அன்பை தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் மகனே மகளே நீ என்னை நேசிக்கிறாய் நான் இருக்கிறேன். நம்முடைய நேசங்களை நாம் பகிர்ந்து கொடுக்கும்படியாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாக என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாருன்னா என் ஆண்டவர் தான். அந்த ஒரு இடத்துக்கு நாம் வரணும். என் ஆண்டவர் தான், அவரை தான் நான் முழுவதோடு நான் நேசிக்கிறேன். கர்த்தரை பற்றி கொள்கிறவர்கள் கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறார்கள். யார் அன்பு கூறுகிறார்கள்? அன்பு கூறுறது அடையாளம் என்ன? நான் எல்லாம் சொல்லுவாங்க, ஏசாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். வார்த்தை நான் அல்ல. ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். நான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்பது எது அடையாளம்னா, நான் அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், அவருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து வாழுகிறேன், அவர் சொல்படி நான் கேட்டேன், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். வெறும் வார்த்தை அல்ல, நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றது அல்ல. கர்த்தரை நேசிக்கிற யாவரும் கூட அவர் சொன்னபடி செய்ய வேண்டும், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். முழு மனதோடு கூட நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். பாதி அல்ல, முழுமையான கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் அறிவார். நம்ம தீமைக்காக அவர் ஒருபோதும் ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்ல மாட்டார். தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். எது சொன்னாலும் சரி அது நம்முடைய நன்மைக்காக தான். ஆகவே தயக்கம் இல்லாம, பயம் இல்லாம, முழு நம்பிக்கையோடு கூட அவரை நேசிக்கிற யாவரும் கூட அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த நாள் வரைக்கும் கூட கர்த்தர் சொல்லி செய்யாத இந்த காரியமாக இன்னைக்கு செய்யுங்க. அப்பொழுதுதான் நீங்க கர்த்தரை நீங்க நேசிக்கிறீங்க. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவரை பற்றி கொள்கிறார்கள். முதல் குறிப்பாக யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள்? அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். இரண்டாவதாக, அன்பு கூறுவது என்றால் கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும் சொன்னேன். மற்றொரு வசனத்தை கூட நான் ஞாபகப்படுத்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்த நன்மையை பற்றி கொண்டிருங்கள். பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கட்டளையும் ஆண்டவர் சம்மரைஸ் பண்ணி 2 கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, முதலாவதாக உன் தேவனாய கர்த்தரை முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட அன்பு கூற வேண்டும். அதற்கு மற்றொரு கட்டளை என்னவென்றால், உன்னை நேசிப்பது போல நீ பிறனை என்ன செய்யணும்? நீ நேசிக்கணும். கர்த்தரை நாம் நேசிக்கணும்னு சொல்றோம். நேசிக்கிற எல்லாரும் கூட அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இரண்டாவதாக, நாம் பிறர் என்ன பண்ணணும்? பிறருக்கு நீ காண்கிற உன் சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனை நேசிப்பது எப்படி? மற்றவர்களை நம்மளால நேசிக்க முடியலன்னா நாம் கர்த்தரை நேசிக்கவே முடியாது. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. கர்த்தரை மட்டும் தான் நேசிப்பாங்க, மற்றவர்களை நேசிப்பதில்லை. மற்ற சகோதரர்கள் அவங்க சகோதரர்களை நேசிப்பதில்லை. உன் சகோதரனை பகைச்சனா நீ கர்த்தரை நான் நேசிக்கிறேன், ஆனா என் சகோதரனை பகைப்பாயினா நீ பொய்யன் என்று ஆண்டவர் சொல்லுகிற. ஆகவே கர்த்தரை நேசிக்கிற யாவரும் கூட மற்றவர்களையும் கூட என்ன செய்யணும்? தங்களை நேசிப்பது போல பிறனை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க. நன்மையை பற்றி நன்மையை செய்யுங்க. யாருக்கு நீங்க தொடர்ச்சியா நீங்க வீட்டுல வாசிங்க, உன்னை பகைக்கிறவனுக்கு நீ நன்மை செய், உன் சத்ருவுக்கு நீ நன்மை செய், அவனுக்காக நீ ஜெபம் பண்ணுங்கள் என்று ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்வதை சோர்ந்து போகாதீங்க. நன்றி கேட்டு அவனுக்கு எத்தனை நன்மை செஞ்சாலும் ஒரு பிரயோஜனம் நினைச்சிடாதீங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிற எல்லாரும் கூட என்ன செய்வாங்கன்னா, தங்களால் முடிந்த வரைக்கும் கூட மற்றவர்களுக்கு இந்த நாட்கள்ல அநேகர் நம்முடைய உதவிகளுக்காக காத்திருக்கிறது. நம்ம கிட்ட பணம் தான், பண உதவி செய்யலாம். பணம் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்? அவர்களுக்காக நம் நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களோட பலவீனமாக நாம் அழைத்து அவர்களை விசாரிக்கணும். நம்மளால் முடிந்த காரியங்கள் நன்மையை மற்றவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இவர்கள் தான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறது. இந்த அன்பு இல்லைன்னா நிச்சயமாக மற்றவர்களை நேசிக்க முடியாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய அன்பு உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர்களால் சும்மா இருக்கவே முடியாது. முதல் குறிப்பாக யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள் என்றால் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறார்கள். இரண்டாவதாக கர்த்தரை பற்றிக் கொள்கிறவர்கள் யார்?
நம்ம ஏற்கனவே வாசனம் பாருங்க, இந்த ஞானத்தை என்ன செய்யணும், பற்றி கொள்கிற எவனும் என்ன செய்வான், அவன் பாக்கியவான் என்று நாம் வாசிப்போம். என்ன ஞானம்? கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவை நாம் பெறணும்னா எப்படி பெற முடியும்? நாம் ஏற்கனவே யாக்கோபுல வாசித்தோம், ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக இருந்தால் யாருக்கு சம்பளமாய் கொடுக்கிற ஒருவர் கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் கேட்க கடவுள் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆர்டர் கேட்கும் போது கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த அறிவை நாம் எவ்விதமாய் பெற முடியும்னா, இந்த ஞானத்தை நாம் எவ்விதமாய் பெற முடியும் என்றால், சங்கீதம் புஸ்தகம் 119 சங்கீதத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ள. சங்கீதம் 119 நம்ம தெரிந்த வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 97 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 119 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள்? அவருடைய வேதத்துல யார் பிரியமா இருக்கிறார்களோ, அவருடைய வேதத்துல இரவும் பகலும் யார் தியானமா இருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க இதுதாங்க மார்க், இதுதான் யார் கர்த்தரை நேசிக்க என்பது என்ன அடையாளம். முதலாவது கர்த்தரை தப்பு கூறுகிறவர்கள், அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள். இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள். உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். மாத்திரம் இல்ல, நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசிங்கன்னா 99ஆம் வசனத்துல, நான் உங்களுடைய வேதத்தை நான் தியானமா இருக்கிறபடினால, வேதத்துல நான் பிரியமா இருக்கிறபடினால, அதை நான் தியானிக்கிறபடினால நான் என்னமா இருக்கிறேன்னா, எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு அவ்வளவு அறிவு கற்றுக் கொடுத்துருக்கேன். எப்பொழுது நான் கர்த்தருடைய வேதத்தை நான் நேசிக்கும் பொழுது, அதை நான் தியானிக்கும் பொழுது, எனக்கு டீச் பண்ண எல்லாரை விட நான் தேறினவனாக நான் மாறிட்டேன், அறிவுள்ளவனாக இருக்கிறேன். 100ஆம் வசனத்துல, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியா முதியோர்களை பார்க்கும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். என்னை விட வயசுல பெரியவர்களை விட நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். எப்படின்னா, நான் கர்த்தருடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கிறபடியா. மூன்றாவதாக 101ஆம் வசனம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு மன்னிக்கிறோம். 98ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீருடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர், அவர்கள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறார். 3 காரியங்கள் பார்க்க. ஒண்ணு, உங்க வசனத்தை நான் தியானிக்கிறதுனால என் எனிமிஸோட, என் சத்துருக்களோட நான் ஞானவானா இருக்கிறேன். ரெண்டாவதாக எனக்கு டீச் பண்ணவர்களை விட நான் ஞானவானா இருக்கிறேன். மூன்றாவதாக முதியோர்களை விட என்னை ஞானமுள்ளவனாய் மாற்றிருக்கிறேன். யாருன்னா, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள் இப்பேற்பட்ட ஞானத்தை பெறுகிறார்கள். இந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா, அவர்களுக்கு தீர்க்க ஆயுசும் அதே சமயத்துல செல்வத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறது. ரொம்ப சிம்பிள். இந்த லாக்டவுன் நாட்கள்ல நம்ம வேலைகள் இல்லாம வீடுகள் இருக்கிறோம். செல்வத்தை நீங்க பெற வேண்டும் என்றால், கனத்தை நீங்க பெற வேண்டும் என்றால், இந்த வசனத்தை கடமைக்காக வாசிக்கிறதால, இந்த பரிசுத்த வேதத்தை பிரியமாக நாம் தியானிக்கும் பொழுது, வேதம் ஒருபோதும் போய் சொல்லாது, இது உனக்கு செல்வத்தை கொடுக்கும், இது உனக்கு கனத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 2 காரியங்கள் பார்க்கிறோம். யார் கர்த்தரை கற்றுக் கொள்கிறார்கள்? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். இரண்டாவதாக கர்த்தரை அறிகிற அறிவை உடையவர்கள், இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையிலே வாஞ்சையா இருக்கிறவர்கள். கடைசியாக சொல்லி என் வார்த்தையை நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள்? ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மை யார் ஆண்டவரே, உம்மை யார் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், கர்த்தரை யார் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவரையே நம்பி இருக்கிறவர்கள். மூன்றாவதாக நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்னா, நான் கர்த்தரை நான் உறுதியாய் நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையெல்லாம் என் கர்த்தர் தான். அப்படி யார் இருக்கிறார்களோ, கர்த்தரையே முழுமையாக யார் நம்புகிறார்களோ, கர்த்தர் அவர்களை பூர்ண சமாதானத்தோட கர்த்தர் அவர்களை காக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் மூன்றாவதாக முழுமையாக கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். நீங்க வசனங்களை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையில, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையை ஆரம்பத்தில் இருக்கிறவனுக்கு, நீ இந்த நம்பிக்கையினால நீ ரட்சிக்கப்பட்ட. என்ன அந்த நம்பிக்கை? நான் ஆராதிக்கிற தேவன் இந்த இயேசு மரணத்தை வென்றவர், அவர் ஒருவர் தான் ஆண்டவர், என் தேவையை சந்திப்பார் என்ற நம்பிக்கை ஆரம்பத்தில் நமக்கு இருந்துச்சு. ஜபத்தை கேட்டு ஆளுக்கு சுகத்தை கொடுப்பார் நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு எந்த தீங்கு வராம கர்த்தரை காப்பார் நம்பிக்கை இருந்துச்சு.
ஆனா இந்நாட்டில் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? இந்த கோவிடை கண்டு நம்ம பயப்படுறோம், மோசமான ஒரு வியாதி தான். ஆனா ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? என் தேவன் என்னை காப்பார், என் தேவன் என் தேவையை சந்திப்பார். எத்தனையோ சாட்சிகளை நம்ம சொல்லியிருக்கோம். நம்முடைய திருச்சபையில கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாரு, இத்தனை காரியங்கள் எனக்கு கொடுத்தாரு என்று சொல்லி பல சாட்சிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஆரம்பத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை நீங்க இருக்கா? ஆரம்பத்தில் இருந்து கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால்தான் கர்த்தரிடத்திலே கிறிஸ்துவனிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்கள்? கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறவர்கள். ஆரம்பத்துல என்ன நம்பிக்கை இருந்ததோ இப்போ வரைக்கும் கூட அதே நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். இதை விட பயங்கரமான வியாதிகள் வரட்டும், இதை விட மோசமான சூழ்நிலை வரட்டும், என் நம்பிக்கை இதுதான். என் கர்த்தர் என்னை தப்ப வைப்பார், என் கர்த்தர் என்னை போஷிப்பார், என் கர்த்தர் எனக்கு துணையாக இருப்பார். இந்த நம்பிக்கையை விட்டு நான் விலகவே மாட்டேன். யோவுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நான் எப்பக்கும் நான் நெருக்கப்பட்டாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, என் நம்பிக்கை விட்டு, என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். நான் ஒன்று அறிந்திருக்கிறேன், என் கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாது. என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவனை ஆசீர்வதித்தது. யோபுடைய முன்னரவை பார்க்கலாம், பின்னரவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு இழந்த எல்லாவற்றையும் விட கர்த்தர் இரட்டத்திலேயே அவனுக்கு கொடுத்தார். ஏன்? அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை. சூழ்நிலை பார்த்து அவன் சோது போல, கர்த்தரை தூஷிக்கல, அவன் நம்பிக்கையை விட்டு விலகல. அவன் ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கையோட கடைசிக்கு அதே நம்பிக்கையில தான் இருந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டாரு, குடும்பத்தை இழந்துட்டாரு, சொத்தை இழந்துட்டாரு, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டாரு. ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கை அவர் இழக்கல. கர்த்தர் மேல் இந்த நம்பிக்கை இழக்கல. கர்த்தருடைய பிள்ளையை நாட்களிலே சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனா உடனே நீங்க இழந்துடாதீங்க. கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா, நீங்க கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள கிருபை செய்து, நீங்க கர்த்தரை உறுதியாக நீங்க பற்றி கொள்ளும் பொழுது நான் சொன்ன 3 காரியங்கள், அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருக்கிறார். 2வதாக அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். 3வதாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க விதமாய் தீர்காயுசினாலும் செல்வத்தினாலும் கணத்தினாலும் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி சொல்லியிருக்காங்க. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நான் பற்றிக் கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தில், ஆண்டவரே என்னை நான் வெறுமையாக்கி, என் கைகள் எல்லாம் நான் வெறுமையாக்கிட்டேன், எதையும் நான் ஹோல்ட் பண்ணாம தகப்பனே, இன்னைக்கு நான் உண்மையை நான் உறுதியாக பிரிச்சுக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கப்பா. இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையில உண்மை தவிர எதையும் நான் பற்றிக்கொள்ள மாட்டேன். உண்மை நான் பற்றி கொண்டேன்னா நான் பிழைப்பேன். நீ யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் தீர்காயுசுள்ளவர்களாக இருப்பார்கள். என கர்த்தரை அவர்களுக்கு ஜீவனும் தீர்காயுசுமா இருப்பார். யார் கர்த்தரை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்காக நாட்கள் யுத்தம் பண்ணாரு. இந்த கோவிலை கர்த்தர் ஏன் உனக்காக ஒரு முறியடிப்பார். உன் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிப்பார். நீ கர்த்தரை பற்றிக் கொள்ளும் பொழுது, நாம் கர்த்தரை பற்றிக் கொள்ளும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்க, அந்த ஞானம் என்ன செய்யுதுன்னா உனக்கு தீர்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுக்கிறார். அப்பா, கால நேரத்தில் நாங்கள் குடும்பமாக சபையாக ஒரு தீர்மானம் இருக்கிறோம். உண்மை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்கிறோம்ப்பா. உண்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவரை பூரண சமாதானத்தில் இருக்காப்பா. உண்மை பற்றிக் கொண்ட நாங்கள் அப்பா உண்மையிடத்தில் அன்பு கூற, உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள அப்பா, உண்மை அறிகிற அறிவை அடைய, உங்களுடைய பரிசுத்த வேதத்தின் மேல் வாஞ்சையா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசத்தோட இருந்தோம்ப்பா, இன்னும் அதிக விசுவாசத்தோட நாங்கள் வாழ கிருபை தாங்க. சூழ்நிலை பாராதபடி தாக்குனேன். யோபுவை போல் ஆண்டவரே கடைசி வரைக்கும்ப்பா, இந்த ஜீவன் இருக்க வரைக்கும்ப்பா எங்க நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியா இருக்க கிருபை. எங்க நம்பிக்கை அப்பா உலகத்தின் மேல இல்லை, உலக பொருட்களின் மேல இல்லை, ஐஸ்வர்யத்து மேல எங்க நம்பிக்கை நாங்கள் வைக்கலப்பா. எங்க நம்பிக்கை வானத்தை பூமி உண்டாக்கின உண்மையில எங்க நம்பிக்கை நாங்கள் வைக்கிறோம். தகப்பனே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாட்களிலே தெய்வீக பாதுகாப்பு பிள்ளைகளை சுதந்திரப்படுவாங்க. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படுவதாக. தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. சீக்கிரமாக சபையாக ஒன்று கூடிய ஆராதிக்க கர்த்தர் கிருபைகளை செய்வீராக. மருத்துவமனையில் உயிருக்காக போராடுற, ஆம்புலன்ஸ் இருக்கிற, ஹாஸ்பிட்டல் பெட் அட்மிஷன் கிடைக்காம தவிக்கிற அப்பா ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்பா. கர்த்தாவே,
எங்க இந்திய தேசத்து மேல் மனமிருங்க ஆண்டவரே, மனமிருங்கப்பா, ஜீவனை தாங்க. ஒரு விசியாக நீர் ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னித்து எங்க தேசத்தை கர்த்தர் ஆண்டவரே அப்பா மீட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக இந்த கோவிலிருந்து எங்க தேசத்தை விடுதலை ஆக்குகிறார் ஆண்டவரே. எருசலேம் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கே காணப்படுகிற வன்முறைகள் நம்முடைய எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும் நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமுக்கு சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் நாட்டுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். நன்மை உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடு கூட சகல கிறிஸ்துவோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்